வால்டிமான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வாடகை நிலுவை காரணமாக 2 வாடகைதாரர்களை வெளியேற்ற முயன்ற உரிமையாளருக்கு நீதிமன்றம் எதிர்பாராத உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் அந்த வீட்டின் மோசமான நிலையை அறிந்த நீதிமன்றம் வெளியேற்ற நடவடிக்கையை நிறுத்தி வைத்ததோடு வாடகை மிகுதியை பாதியாக குறைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜக்கியா மற்றும் முகமது தம்பதியினர் சுமார் 16,000 யூரோக்களை வாடகை நிலுவையை வைத்துள்ளனர். நகரசபை உத்தரவிற்கு அமைய வாடகை செலுத்த தேவையில்லை என தவறாக கருதியதால் இந்த நிலை ஏற்பட்டது. ஆனால் வீட்டின் தற்போதைய பரிதாபகரமான நிலை குறித்து நீதிமன்றம் தீவிரமாக ஆய்வு செய்தது. இந்த வீடு வசிப்பதற்கு தகுதியற்றது என்பதனை நீதிமன்றம் உறுதி செய்தது. அங்கு எரிவாயு இணைப்பு அபாயகரமாக இருப்பதோடு முறையற்ற கழிவுநீர் வெளியேற்றம், சுவர்களில் விரிசல் மற்றும் அதிகப்படியான ஈரப்பதம் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரும் 6 மாதங்களுக்குள் வீட்டை சீரமைக்க உரிமையாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை சரி செய்தல், ஜன்னல்களை மாற்றுதல் மற்றும் காற்றோட்ட வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை முடிக்க வேண்டும். இதற்கான ஆய்வை நீதிமன்ற அதிகாரி ஒருவர் மேற்கொள்வார். வீடு குடியேறும் போது நன்றாக இருந்தது போல தெரிந்தாலும் சில நாட்களிலேயே குடும்பத்தினர் உடல் நல பாதிப்புகளுக்கு உள்ளாகினர். இந்த தம்பதியினர் நீதிமன்றத்தை நாடினர். நிபுணர்கள் நடத்திய ஆய்வின் மூலமே வீட்டின் இந்த அவல நிலை ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பு வாடகை பாக்கிக்கு பின்னால் பல நேரங்களில் கண்ணியமற்ற வாழ்க்கை சூழல் மறைந்திருப்பதை உணர்த்துகிறது. தற்போது அந்த வீட்டின் உரிமையாளர் சொத்தை விற்க முடிவெடுத்துள்ள நிலையில் புதிய வாங்குபவர் வீட்டை சீரமைப்பதாக உறுதியளித்துள்ளார்.